அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த ஜூன் மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கார். சந்திரன் மாத துவக்கத்துல மீன ராசியில சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் மேஷ ராசியில இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். புதன் ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் 14ஆம் தேதி பெயர்ச்சியாகி மிதுன ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். குரு பகவான் ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாகி மிதுன ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். சனி பகவான் கும்ப ராசியிலையும், ராகு பகவான் மீன ராசியிலையும், கேது பகவான் கன்னி ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் 3, 4ஆம் பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் மாத முற்பகுதியில 12ஆம் இடமான விரயமோட்ச ஸ்தானத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யறது எதிர்மறை எண்ணங்களை ஒரு சிலருக்கு மனசுல உண்டாக்கும். எடுத்த செயல்களில் சில தடங்கல்களை உண்டாக்கும். அதே மாதிரி தேவையில்லாத விரய செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத பயணங்களை, தேவையில்லாத அலைச்சல்களை அதிகப்படுத்தும். ஆனா மாத பிற்பகுதியில, அதாவது ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து உங்க ராசி அதிபதி புதன் உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுத்த காரியத்துல முன்னேற்றம் கிடைக்கும். மாத பிற்பகுதியில மனசுல நேர்மறை எண்ணம் பிறக்கும். எதுவா இருந்தாலும் சரி, என்னால முடியும், நான் பார்த்துப்பேங்கிற ஒரு மன தைரியம் உங்களுக்குள்ள மனசுல பிறக்கும். உங்க எண்ணங்கள் செயல்கள் ஈடேறும். புதன் தனிச்சு இல்லாம உங்க முயற்சி ஸ்தானாதிபதியான சூரியனோட சேர்க்கை பெற்று உங்க ராசியில சஞ்சாரம் செய்ய போறார். அதுவும் புதாதித்ய யோகத்தோட பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதி உங்களுக்கு முன்னேற்றகரமான சிறப்பு மிகுந்த காலகட்டமா இருக்க போது. முயற்சி ஸ்தான அதிபதி சூரியன் உங்க ராசியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உடற்பயிற்சி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, விளையாட்டு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். போலீஸ், ராணுவம், தீயணைப்பு துறை, இது மாதிரி யூனிஃபார்ம் போட்ட துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே உண்டு. பயணங்களால் அனுகூலங்கள் இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமாகவே இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக நாட்டம் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும். சமூக சேவை, பொது சேவை செய்யறதுக்கான ஈடுபாடு நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். கூட்டு தொழில் சேரவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கராத்தே, பாக்ஸிங், இது மாதிரி தற்காப்பு கலைகள்ல ஒரு சிலருக்கு ஆர்வம் பிறக்கும். தற்காப்பு கலைகளை ஒரு சிலர் ஈடுபாட்டோட இந்த காலகட்டத்தில் கத்துப்பீங்க. ஆனாலும் ஒரு சில நேரங்கள்ல உங்க செயல்களில் சற்று அவசரத்தன்மை இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தையும் சற்று யோசிச்சு மேற்கொள்வது நல்லது. அவசரத்தன்மையை கைவிடுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு. கமிஷன், மார்க்கெட்டிங், வியாபாரம், இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். காப்பீடு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், பினான்சியல் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் லாபம் பெருகும். உங்க விடாமுயற்சியால எந்த செயலிலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பா உண்டு. எதுவா இருந்தாலும் சரி, உங்க விடாமுயற்சியினால ஜெயிச்சு காட்டுவீங்க. சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் உங்க ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறதுனாலையும், சுகபோகத்துக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாத முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும், அதே மாதிரி சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினாலையும் சுகபோகங்களை பெருக்கிக்க கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதாவது வண்டி, வாகனங்கள், பூமி, மனை, இடம், வீடு கட்டக்கூடிய யோகம், இது மாதிரி அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும். நீண்ட காலமா வீடு கட்டுறதுல இருந்த தடங்கல்கள் அகலும். ஒரு சிலருக்கு வீட்டு வேலை பாதியில கூட நிக்கலாம். அதையெல்லாம் மீண்டும் எடுத்து
செய்யக்கூடிய காலகட்டம் இது. வண்டி வாகனம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கும், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், நிலம் பூமி மனை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தாயோடைய உடல்நலம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும். நீண்ட காலமா தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கவங்க கூட மீண்டும் தாயோட ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பஞ்சமாதிபதி சுக்கிர பகவான் மாத முற்பகுதியில 12ஆம் இடத்துல மறைஞ்சு இருந்தாலுமே அவர் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார். இந்த பஞ்சமஸ்தானம் வலுப்பெற்று தான் இருக்கு. பஞ்சமாதிபதி பலமா இருக்கும் காரணத்தினால குழந்தைகளால அனுகூலங்கள் இருக்கும். பூர்வீகம் சார்ந்த வகையில அனுகூலங்கள் இருக்கும். பூர்வீக சொத்து விருத்தியாகும். பூர்வீகத்தின் மூலமா ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல பணவரவுங்கிறது லாபம்ங்கிறது இருக்கும். ஆனாலுமே பஞ்சமாதிபதி 12ல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல மாத முற்பகுதியில சற்று அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இதெல்லாம் ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும். ஜூன் 12ஆம் தேதிக்கு பிறகு பஞ்சமாதிபதி சுக்கிர பகவான் உங்க ராசியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தைகளுடைய நலன்கள் மாத பிற்பகுதியில திருப்திகரமா இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம் சார்ந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்வீங்க. குழந்தைகளுடைய படிப்பு திருப்திகரமா இருக்கும். குழந்தை பிறப்பில் இருந்த தடங்கல்கள் அகலும். குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடிய அமைப்பு, இறை வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு, ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு, குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே கொடுக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும். அதே மாதிரி நீண்ட காலமா பதவி உயர்வுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி பதவி உயர்வு நிச்சயமா கிடைக்கும். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 6ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடன்களிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகளுடைய தொந்தரவுகளிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகளுடைய பலம் இந்த காலகட்டத்தில் குறையும். உங்க பலம் கூடும். நீண்ட காலமாக இருந்த உடல்நல தொந்தரவுகளிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்து அதிபதி தனக்கு 6ஆம் இடத்திலேயே மறைஞ்சிருக்கார். அப்போ நிச்சயமா கடன், நோய் எதிர்ப்பு, பகை சார்ந்த விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய வெளிவரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனாலுமே முயற்சி ஸ்தான அதிபதி 3ஆம் பாவகத்து அதிபதி சூரிய பகவான் மாத முற்பகுதியில, அதாவது ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். எடுக்கும் முயற்சிகளில் சில தடங்கல்களும் உண்டாகலாம். அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்கள்ல மாத முற்பகுதியில போகக்கூடாதுங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி வலுக்கிறார். 6ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார். 6ஆம் இடம் வலுக்கும் போது கடன், நோய் எதிர்ப்பு, பகை சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்தும். ஆனாலும் 6ஆம் அதிபதி தனக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால அதை மட்டுப்படுத்தவும் செய்யும். அதாவது நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்களையே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் ஏற்படுத்த போறார். கலத்தர ஸ்தானாதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்சார். கலத்தர காரகனான சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஒரு சிலருக்கு திடீர்னு எதிர்பாராத திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அஷ்டமாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார். அப்ப தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஆனாலுமே இந்த அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் தேடி வரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தவற விடாம பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. தந்தை வர்க்கம் சார்ந்தவர்கள் கிட்டையும் தந்தை கிட்டையும் சற்று அனுசரித்து செல்ல பாருங்க. கோபம், ஆக்ரோஷத்தை கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் காரணத்தினால நீண்ட காலமா உடல் நல தொந்தரவுகள், வியாதிகள் இருந்தது, நீண்ட காலமா மருந்து எடுத்துட்டு இருக்கீங்கன்னா கூட அதிலிருந்து சற்று நிவாரணம் காணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்புகளை எல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துக்கு நல்ல வளர்ச்சி, முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ஸ்தானாதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பிசினஸ் பண்றவங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆனா வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, பயணங்கள், உங்க பணி சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை எல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். பிசினஸ்ல சற்று யோசிச்சு நிதானமா எந்த விஷயத்தையும் கையாண்டா முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும்.
பயணங்களால ஒரு சிலருக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத பயணங்களை இனம் கண்டறிந்து தவிர்த்துக்க பாருங்க. லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மூத்த சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும். மூத்த சகோதர உறவுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களால பணத்தை சேமிச்சு வைக்க முடியும். இந்த காலகட்டத்தில் உங்க கையிருப்பு உயரும். வருமானம் லாபம் இந்த காலகட்டத்தில் பெருகும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்க மூலமா அனுகூலங்கள் உண்டாகும். புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கிடைப்பாங்க. நண்பர்களால ஒரு சிலருக்கு எதிர்பாராத லாபங்களும் அனுகூலங்களும் இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. உங்க விரையாதிபதி சுக்கிர பகவான் மாத முற்பகுதியில விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நிறைய மிதுன ராசி என்பர்களுக்கு மாத முற்பகுதியில சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மாத பிற்பகுதியில அதாவது ஜூன் 12ஆம் தேதியிலிருந்து விரையாதிபதி சுக்கிரன் உங்க ராசியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மன வலிமையை அதிகப்படுத்திக்க பாருங்க. புத்தி கூர்மையோட செயல்பட பாருங்க. இதிலும் சற்று சிந்திச்சு செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு. இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, வெள்ளிக்கிழமை தினங்கள்ல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதுனாலையும், புதன்கிழமை தினங்கள்ல பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறதுனாலையும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.